மாட்டான். வாக்குறுதி கொடுத்தால் அல்லாஹ் மாறக்கூடியவன் கிடையாது. அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை தருகின்றான். என்ன வாக்குறுதி? ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் ஒரு வாக்குறுதியை தருகின்றான். வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். நபியே, என்னுடைய அடியார்கள் எம்மை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், அவர்கள் என்னை அழைத்தால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபல்யஸ்தஜீபூலி, நான் பதில் கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்றைக்கு எத்துணை முறை நாம் அல்லாஹ்வை அழைக்கின்றோம், ஏன் அவனுடைய பதில் வரவில்லை? ஏன் அவனுடைய உதவி வரவில்லை? அழைத்தார்கள் சஹாபாக்கள், பத்ர் களத்திலே நின்று அழைத்தார்கள், உதவி வந்தது. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்தான். நான் அழைக்கின்றேன் என் ரப்பை, ஏன் எனக்கு உதவி செய்ய மறுக்கின்றான்? என்ன காரணம்? ஒரு காரணம் இல்லைங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அழைத்தார்கள் அல்லாஹ்வை, உடனே அல்லாஹ் பதில் கொடுத்தான். ஏன்? அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு தடவை உமர் அவர்கள் தன்னுடைய வேலையாளரை கூப்பிட்டு அப்படியே தெருக்களிலே உலா வருகின்றார்கள். ஒரு சத்தத்தை கேட்கின்றார்கள். அந்த சத்தத்தை கேட்டவுடன் தன் காதிலே கையை வைத்து அடைத்தவனாக அந்த இடத்திலிருந்து வேகமாக ஓடுகிறார்கள். கூட வந்த வேலையாளரிடத்தில் கேட்கின்றார்கள், ஒரு சத்தம் கேட்டதே, அந்த சத்தம் நின்று விட்டதா? ஆம், நின்று விட்டது உமரே. இதே போன்ற சப்தத்தை கேட்டால் அங்கே இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் விரண்டு ஓடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நான் உண்மையாக நேசிக்கக்கூடியவன், அதனால் நான் என்ன செய்கின்றேன், இந்த சத்தத்தை கேட்கின்ற போது நான் விரண்டு ஓடுவேன் என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு சொன்னார்கள். இன்று பார்க்கின்றோம், நம்முடைய வீடுகளிலே ஒலிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு அந்நிய ஆணை ஒரு அந்நிய பெண் ரசிக்கின்றார், ஒரு அந்நிய பெண்ணை ஒரு அந்நிய ஆண் ரசிக்கின்றார். வெளியிலே வைத்து ரசித்தால் தவறு, வீட்டிற்குள் கண்ணாடிக்குள் வைத்து ரசித்தால் தவறில்லை. அப்படித்தானே நம்முடைய நிலைமை இருக்கின்றது. இசை கேட்ட வண்ணம் புரிந்து கொள்ளுங்கள் முஃமின்களே, புரிந்து கொள்ளுங்கள். இசை கேட்ட வண்ணம், மியூசிக் கேட்ட வண்ணம், சினிமா பார்த்த வண்ணம் அல்லாஹ்வை 1000 முறை அழைத்தாலும் அல்லாஹ் பதில் கொடுக்க மாட்டான்.